சார் ஆனா சேனல் இத பண்ணிருக்கலாம்ல சார். அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் அவங்க ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்குன்னா, அவங்கள கேம்ல கன்டின்யூ பண்ண விடாம வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். சேனல் அவங்கள தொடர்றீங்களா? ஆர் யூ ஓகேன்னு கேட்டுட்டு மறுபடியும் ஒரு சான்ஸ் குடுக்குறது தான் தப்பா பட்டது. அவங்க ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்கு அப்படின்னும்போது வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? சும்மா பாரு, நீ என்ன நினைக்கிறியோ அதான் பண்ண போற. நீ யார் முடிவு பண்றியோ அவளதான் எலிமினேட் பண்ண போற. நீ யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போறியோ அதான் பண்ண போற. சரி, கடைசியில போறது அவங்க 2 பேரும் முச்சு விட போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது கொஞ்சம் என்னமோ அவங்க மேல வாழ்நாள் பழிய போட்டு அனுப்பிடலாம் தேவையில்லை. டீசென்ட்டா அவங்கள இதுக்கு இவங்களை பேசாம ரெக்கார்ட் கொடுத்து அனுப்பியிருக்கலாம்டா. இது எப்படி ஆகி போச்சு தெரியுமா? இவங்களோட மொத்த ரிக்ரெட்டா இப்போ இவங்க 2 பேரும் கடைசியா ஒருத்தன் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் பாரு. அவனும் ஒருத்தி வந்து மன்னிப்பு கேட்கும் போது திவ்யா வந்து அப்பா உனக்கு இருக்குது, திவ்யா உனக்கு இருக்குது, நீ செஞ்ச பாவம் இருக்குது பாரு, உனக்கு அது தானாவே அடிக்கும். பார்வதிய ஷோவை பார்த்துட்டு வந்த 2வது நாள் நீ பார்வதி கிட்ட எப்படி இருந்த? அதுக்கப்புறம் 2 வாரம் நீ பார்வதி கிட்ட எப்படி இருந்த? நீ உண்மையை பத்தி பேசுறியா? நீ ஷோ போய் பின்னாடி கமருதினை பார்க்க சொல்றியா? நீ ஒரு 25 நாள் பார்வோட கேம பார்த்து தானே வந்த. அப்புறம் 2 வாரம் போய் அவ கூட ஒட்டிக்கிட்டு இருந்த. ஏன் முதல் நாள்ல இருந்து விளக்கமாத்து எடுத்து அந்த பொண்ணை விளக்கமாத்திலே அடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே? வெக்கமே இல்லாம அவ கூட சண்டை போடக்கூடாதுன்னு சாண்ட்ராவோடையும் இதோடையும் நீங்க 2 பேருமே போய் அவ பின்னாடி நின்று இருந்தீங்க. சாண்ட்ரா கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம், தன் தேவைக்காக போன வாரம் அவர் கேட்டாரு, எந்த பொண்ணுக்காக வந்து நானே தான் சொன்னேன் அதோட சுயநலம் இருக்குடா. அதாவது எல்லாரும் கனியா வெளில போன்னு சொல்லும் போது பார்வதி மட்டும் கனி வேண்டாம்னு சொன்னா உடனே இவ அவளை கட்டி பிடிச்சிட்டா. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு உள்நோக்கம், அவளுக்கு கனியை விட இவ்வளவு பெட்டர் சாய்ஸ்ன்றது மட்டும் தான் ஒரே சாய்ஸ். அப்படி இவர் சொல்றாருல, பார்வதிக்காக சாண்ட்ரா வந்து ஆறுதலா நின்னா, சதைய ரத்தமா இருந்தா அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார்ல, அதே பார்வதி வந்து சாண்ட்ராக்காக நின்னா. கமருதீன் பேசும்போது எனக்காக ஒரு திவாகர், ஒரு கமருதீன், ஒரு சாண்ட்ரா தான் சொன்னா. டேய், எல்லாமே இந்த பக்கத்துல இருந்து டிவி ப்ரொஜெக்ஷன்ல பார்க்கும் பொழுது ஒரு வியூ பாயிண்ட்ரா, அங்க இருந்து பார்க்கும் பொழுது கமருதீன் கரெக்டா அவன் விளக்கத்தை கொடுத்துட்டான். என்னன்னா, எனக்கு சாண்ட்ரா வந்து வியூகத்தின் அடிப்படையில சொல்றாங்க, பார்வதி போய் சொல்லி இருப்பாங்கன்ற இது இல்ல அப்படின்றது கமருதீனுடைய ஒரு தரக்கப்பட்ட வாதம். ஆனா சாண்ட்ரா கிட்டக்க தன் ரகசியத்தை சொன்னது இதை வந்து சரியான நேரத்துல பயன்படுத்தினா இவங்க 2 பேருக்கும் அந்த மனித ஹியூமனிட்டியே இல்லாம ஒரு கேம்னு கூட யோசிக்காம பைத்தியக்காரங்க மாதிரி அதுங்க 2 ஒண்ணு நேத்து பண்ணிச்சுங்க. கொஞ்சம் இப்போ ஒருத்தங்களுக்கு இன்னும் எங்க சாண்ட்ரா எல்லா உண்மைகளும் போட்டு உடைச்சிருவாங்கன்ற பயம் 100% வந்திருக்கு. இப்ப இந்த விரிவான ஒரு விளக்கம் கொடுக்கும் போது இன்னும் எத்தனை விஷயங்கள் சாண்ட்ரா போட்டு உடைச்சிருமோன்னு கூட அவங்க வெளில தந்துட்டான். ஆனா பேசணும்னு நினைச்சா அது காருக்குள்ளதான் உட்காந்து பேசணும் இல்ல, அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா எங்க வேணாலும் உட்காந்து அசிங்கப்படுத்தலாம்.